ஆமென் அல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க பாப்போம். இயேசு என்னவா இருக்கிறார்? இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களோடு கூட ஒரு 5, 6 அல்லது 7 பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறோம். 7 விதமான பாயிண்ட்ஸை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸ்டரை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள். ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் I wish you all around the world, those who celebrating the Easter festival. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் என்று சொன்னாலே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஈஸ்டர் என்று சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகக்கூடிய வேத பகுதியானது Philippians chapter 3 verse 10-11 verse 10 and 11. இந்த 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மைக் கொடுங்க பாப்பா கிட்ட. வாசிங்க தமிழில் சத்தமாக வாசிப்போம். தமிழில் சத்தமாக வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பார்ன மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. I would like to read in English. இந்த நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா the power of resurrection, உயிர்த்தெழுந்த வல்லமை. நம்பர் 1 the power of the resurrection. The verse, I want to know Christ, yes, to know the power of his resurrection and participation in his sufferings, becoming like him in his death, and so somehow attending to the resurrection from the dead. பாருங்க, 10வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவரிடத்திற்கு மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஓ மை காட், வாட் எ வண்டர்ஃபுல் பைபிள் வேர்ஸ் ஹியர். பவுல் என்ன சொல்ல வர்றார் பாருங்களா? முதலாவது, நான் எதை அறிந்து கொள்ளணும்? நோயிங். எது எனக்கு தெரியணும்? பவுல் அடியார் என்ன சொல்கிறாருன்னா, எது எனக்கு தெரியணும் அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு தெரியணும். ஐ வாண்டட் நோ த பவர் ஆஃப் த ரிசரெக்ஷன். எனக்கு அது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன சொல்கிறார்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா பாடுகள். இந்த பாடு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் சிலுவையை குறிக்கிறது. சிலுவையின் பாடுகள். அவர் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து ரோமர்கள் அவரை கொலை செய்தார்கள் என்கிற பாடுகள். அந்த பாடுகள் ஐக்கியம் அறிகிறதற்கோ அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த பாடுகள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் அவருக்குள்ளே இருந்தது இல்லைங்களா? அந்த பாடுகளை போல நானும் அந்த பாடுகளுக்கு உள்ளே போனோம். உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக மாற வேண்டும். என்ன ஒரு ஜெபம் பாருங்கள், இது என்ன ஒரு ப்ரேயர்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, ஈஸ்டர் நாளிலே இந்த கீ சப்ஜெக்ட், கீ வேர்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா, எப்படி ஆகினும் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் இயேசுவை போல.
இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்னு பாடுறது, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்தா நம்ம நம்புறது எல்லாம் இட்ஸ் குட் ஃபார் யூ டு பி பிலீவ் தட் எஸ் இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்கிறது இட்ஸ் குட். பட் என்ன நமக்கு விருப்பம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நானும் கடைசி நாட்களிலே இயேசுவை போல மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், அந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்னை தகுதியாக்கும். ஹலோ 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 ஹலோ. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது போதகர்கள் அல்லது கிறிஸ்டியானிட்டி என்ன தகுதியை எதிர்பார்க்குறாங்கன்னா, சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் எனக்கு? அப்போ இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய நம்ம லொக்கேஷனில் நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டா, நான் ஒரு வேலை வாங்கிட்டா, பேங்க் பேலன்ஸ் எனக்கு இவ்வளோ இருந்தால், இவ்வளோ நகை வாங்கிட்டா என்னை ஜனங்க மதிப்பாங்க என்கிற ஸ்டேட்டஸ் அமாங் த சொசைட்டி. சமுதாயத்தில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸை தேடுறோம் இல்லையா? ஆனால் ஒரு கிறிஸ்துவ என்னத்தை தேடுறாருன்னா, எப்படியாக நான் உயிரோடு இருந்திருக்க வேண்டும், அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் பண்ணுங்க, தகுதிப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறார், கேட்குறார். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அது. பிரைஸ் காட். அல்லேலூயா அல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா? ரெண்டாவது ஒரு ஸ்கிரிப்சர், இது ரிலேட்டடான செகண்ட் ஸ்கிரிப்சர்ஸ், ரோமர் சாப்டர் 6:4 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் நான் முதல்ல படிச்சிடுறேன். We were therefore buried with him through baptism into death, in order that just as Christ was raised from the dead through the glory of the Father, we too may live a new life. பாருங்க, தமிழ்ல படிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே, மேலும் பிதாவினா படிங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து, கவனிங்க, தமிழ்ல நான் படிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. ஹலோ, போல நாமும், இங்க பவுல் அடியார் சொல்றார், நாமும் பாருங்க, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. கவனிக்கணும், இப்பதான் கிறிஸ்தவங்க, புது விசுவாசிங்க, சர்ச்சுக்கு பூ வச்சுட்டு வரவங்க, நகை நிறைய போட்டு வரும். கவனிக்கணும், கவனிங்க, எப்படி நடந்து கொள்ளணுமா பாருங்க. புதிதான ஜீவன். ஹே, ஹலோ ஹலோ, என்ன ஜீவன்? நீ நகை போட்டு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அல்லது துணி போட்டு வர்றதெல்லாம் ஓகே பிரதர், கல்யாணத்துக்கு போ, அந்த மாதிரி அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தான் உன் ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் மொபைலில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே, ஒன்றுமே இல்லாத முண்டை கூட ஒரு கோட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிது, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மேக்கப் எல்லாம் போட்டு என்னென்ன டிசைன் பண்ணி அதெல்லாம் செய்யுதுங்க. பட் ரியல் லைஃப், கிறிஸ்டியன் ரியல் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஜீவன் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி. புதுசுங்க, நியூ கிரியேஷன். ஏன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதே புதுசு. அவர் முன்ன பார்த்த மாதிரி இல்லை, உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாருங்க, நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய என்பது என்ன? கிறிஸ்துவிற்குரிய பாருங்க, அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும். எதனால சொல்லுங்க? ஞானஸ்தானத்தினாலே. சொல்லுங்க, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கப்பட்டோம். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்தானத்தில் நான் செத்துட்டேன். பீன் பரீடு, இங்கிலீஷில் பரீடு இருக்கு பாருங்க, இங்கிலீஷில் பரீடு இருக்கு பாருங்க. therefore we are buried with him by baptism into death. மரணத்திற்கு உள்ளாக்கக்கூடியது எதுனா? ஞானஸ்தானம். நீ இயேசு வரக்கூடிய நாளிலே, மறுபடியும் இந்த பூமிக்கு இயேசு வரக்கூடிய நாளிலே உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக என்ன பெற்று இருக்கணும்? ஞானஸ்தானம் பெற்று இருக்கணும். யூ ஹாவ் டு பேப்டிசம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அந்த ஞானஸ்தானம் எதுக்காகனா, பாவத்திற்கு மரிக்கும்படியாக கிறிஸ்துவை போல நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்ற நம்பர் 1. அதுதான் நம்மை
புதிய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானஸ்நானமானது புதிய ஜீவன் எப்படி வருகிறதுன்னா, எக்ஸ்ப்ளோர் தி transformative power of the resurrection and how it impact our daily life. ஒரு கேள்வி எழுப்புங்க, ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நான் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு எனக்குள்ளே எப்படி அது செயல்படுகிறது? வாட் இஸ் a reflection of the power of the Holy Ghost, a power of the resurrection? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அது பிரதிபலிக்கிறது? not only talking that Christ has been risen, அவர் எழுந்துட்டார், உயிரோடு எழுந்துட்டார், இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி செயல்படுகிறது? This most important question to all the Christians. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ரொம்ப முக்கியமானது. அதான் the key concept, that how the power of the resurrection reflecting in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி செயல்படுகிறது? ரெண்டாவதாக ஜேர்னி டு த கிராஸ். இந்த ஈஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இதில் நம்ம இன்னொரு சத்தியத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜேர்னி டு த கிராஸ். இப்போ கழுத மேலே போனால் நம்ம படிக்கிறோம், ஆனால் அவர் எங்கே போயிட்டுருக்கிறாருன்னா சிலுவைக்கு போயிட்டுருக்கார். படிக்கலாம், வசந்த படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 24-25 சாப்டர், மேத்யூ சாப்டர் 16 verse 24 to 26, 24 to 26 தமிழில் படிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே என்ன செய்யணும்? அங்கே தான் பூ பேசுதிப்போம். அல்லேலூயா சொல்லுமா? என்ன வெறுக்கிறது? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தன்னைத்தானே என்ன பண்ணுறது? வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. இப்போ சிலுவை என்றாலே என்ன அது அப்படின்னு கேட்டிங்களா? பாடுகளை தான் அதை நம்ம ஞாபகப்படுத்துகிறது. சிலுவை என்றாலே இங்கே ஒரு சிலுவை இருந்தது காணாது. சிலுவை என்றாலே பாருங்க, சிலுவை என்றாலே இது பச்சையாக தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. க்ரீன், த கிராஸ் இஸ் வெரி க்ரீன். Hey my friends from other countries, don't confuse yourself that I am showing into the leaf. இந்த ஓலையை காட்டுறேன் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த க்ரீன் ரிஃப்ளெக்ட் அல்லது வந்து இந்த ஷைனிங் என்பது வந்து நம்ம ஏதோ பார்க்குறதுக்கு பச்சையாக இருந்தாலும், ஆனால் உண்மையாகவே சிலுவை என்பது ஒரு மரம். அது எதை தான் காண்பிக்குன்னு பார்த்தீங்களா? அது பாடுகளை தான் நமக்கு காண்பிக்கிறது. பாடுகள் என்பது முதல்ல என்ன? அர்ப்பணிப்பு அல்லது சரண்டர். கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு என்ன பண்ணார்? தன்னை சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டார் ஆண்டவர். அப்போ இந்த வசனம் இந்த ரெண்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னி டு இந்த ஈஸ்டரே எங்கே கொண்டு போகுது அப்படின்னா படிங்க. பிரைமரி ஸ்கிரிப்சர்ஸ் மேத்யூ படிச்சிங்களா? தென் ஜீசஸ் செட் டு தி his disciples. என்ன சொல்கிறார் அவர்? தென் ஜீசஸ் செட் டு his disciples, if any man will come after me, let him deny himself. deny என்பது மறுதலிக்கிறது. deny himself என்பது உன்னுடைய டிசையர், உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய பிளான், திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இயேசு பின்பற்றினாதான். அண்ட் டேக் அப் இஸ் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அவரை நீ பின்பற்றினா எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒன்று பின்பற்றும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் the journey to the cross. ஜேர்னி டு த கிராஸ். லூக் சாப்டர் 9 verse 51 கூட நீங்கள் படிக்கிறீங்க. என்ன அதில் படிக்கிறீங்கன்னா, as the time approached for him to be taken up to heaven, Jesus resolutely set out of Jerusalem. படிங்க 9ஆம் அதிகாரத்தின் 51வது வசனம், லூக் சாப்டர் 9 verse 51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. பார்த்தீங்களா? walk through the events leading up to the crucifixion and resurrection. உபத்திரவத்தை நோக்கி நான் போகிறேன், பாடுகளை நோக்கி நான் போகிறேன், ஒரு பெரிய குருசிஃபிக்ஷன் இருக்கிறது என்று நீ நினைப்பாயானால் அது கூடவே இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, நீ உயிரோடு எழுந்திருக்க போகிறாய் இயேசுவோடு கூட என்பதை.
ஏன்னா அந்த பாடுகளே உனக்கு நிரந்தரமில்லை சகோதரியே, சகோதரனே. நீ உயிர்ப்பிக்கப்பட போகிறாய். மாற்றங்களை உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. அந்த பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். பாடுகளே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அதோட கர்த்தர் உயிர்த்தெழுதல் உனக்கு வைத்திருக்கிறார். இட்ஸ் a great gift for you, your life. Praise the Lord. Hallelujah. ஆக உங்களை தேர்ச்சி கொள்ளுங்கள். ஆண்டவரே, இவ்வளோ பாடுகள் எனக்கு இருக்கிறதப்பா, இவ்வளோ விதமான உபத்திரங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இதை நோக்கி தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உபத்திரம் மாத்திரமல்ல, தேவன் உனக்கு உயிர்த்தெழுதலின் கூட வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. So each sermon இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம் சண்டே, லாஸ்ட் சப்பர் அண்ட் குட் ஃப்ரைடே இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுதல் என்கிற ஈஸ்டருக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறது. பாம் சண்டே ஆகட்டும், குட் ஃப்ரைடே ஆகட்டும், இல்லையா, ஈஸ்டர் இது எங்கே கொண்டு போகுது? என்னை உயிர்த்தெழுதலுக்கு நேராக என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஈவெண்ட்டு. வாட் இஸ் யுவர் ஈவெண்ட்? நான் என்னவாக வேண்டும்? உயிர்த்தெழ வேண்டும். தட்ஸ் மை ஈவெண்ட். Event is not making food. Event is not selling something else to the others to make some money. Event is to be resurrected. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. That's the event for you and me. அதுதான் நம்முடைய ஈவெண்ட். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு ட்ரெயினில் நம்ம போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஜேர்னி போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மைல் தூரத்தை கடக்கும் போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். நான் போக வேண்டிய இடம் வருகிறது, நான் போக வேண்டிய இடம் வருகிறது, நான் போக வேண்டிய அந்த ஈவெண்ட் எங்கே போய் சேரணுமோ. சிமிலர்லி ஈச் ஈவெண்ட் லீடிங் டு தி கிராஸ் வாஸ் கிரிட்டிக்கல் ஸ்டெப் இன் ஃபுல்ஃபில்லிங் ஜீசஸ் பர்பஸ். அதாவது நம்ம பரலோகத்தை நோக்கி அல்லது உயிர்த்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஒவ்வொரு இடத்துல நமக்கு உபத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? ஈவெண்ட்டை நோக்கி போகிறோம். என்ன ஈவெண்ட்டுன்னு சொன்னால் உயிர்த்தெழுதல் என்கிற ஈவெண்ட்டு. நம்முடைய பயணம் உயிர்த்தெழுதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மரணத்தை நோக்கி நினச்சிக்காதீங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ஈஸ்டரில் பார்த்தீங்கன்னா லிவிங் தி ரிசரெக்ஷன். லிவிங் தி ரிசரெக்ஷன். உயிர்த்தெழுதல் நம்ம என்ன செய்கிறது? பிழைக்க வைக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மளை என்ன செய்கிறது? பிழைக்க வைக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் chapter 3 verse 1 and 2. Since then you are being raised with Christ, set your heart on things above, where Christ is seated at the right hand of God. Set your minds on things above, not on earthly things. படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். கேள்வி எழுப்புறாருங்க. உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே என்ன பண்ணுங்க? தேடுங்க. அப்புறமா படிங்க அடுத்த வார்த்தை. பூமியில் உள்ளவைகள் அல்ல. ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். எதை நம்ம நாடிக்கிட்டு இருக்கிறோம்? எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களே, சகோதர சகோதரிகளே, பாஸ்டர்ஸ்மார்களே, இவாஞ்சலிஸ்டுகளே, அல்லது வயசானவங்களே, வாலிப பிள்ளைகளே, என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா பேருக்காக சொல்கிறோம். ஐயா நான் சர்ச்சுக்கு போறியா? ஐயா நான் ஞானசானம் எடுத்துட்டேயா? நான் ரொம்ப வருஷமாக சர்ச்சில் இருக்கிறேன் ஐயா. ஆனால் நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? முதல் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை ஒரு இடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தாசனாகிய பவுல் மூலமாக அடையாளம் காட்டுறார். உங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுறேன், அந்த இடத்துல உள்ளதை நீங்கள் விரும்புங்க, தேடுங்கன்னு சொல்கிறார். ஓ மை காட். இந்த வீடு தேடுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். எங்கே தேடியும் கிடைக்கலையா?
எங்கே தேடி? தண்ணி நல்லா வர இடமா பார்த்து தேடுறேன் ஐயா. எங்கே தேடுறீங்க? ஐயோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்த பார்த்து தேடுறேன் ஐயா. அது மாதிரி பள்ளிக்கூடத்தை தேடுறவங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறீங்க? நல்ல எஜுகேஷன் உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறியா? அப்புறம் என்னங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை தேடுறியா? என்னது? மாப்பிள்ளை தான் ஐயா. சில பேர் சொல்ல, என்ன தேடி? பொண்ணு தான் தேடுறேன், பையனுக்கு சரியான பொண்ணு கிடைக்கலையா? இதெல்லாம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறாருங்க. இந்த வசனம் 11 படிச்சிங்களா? வசனம் அடுத்த வசனம் படித்தீங்களா? 2ல் எங்கே இருக்கிறதா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்க. என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களாக்கா, on things above, not on things on the earth. பூமியில் உள்ளவைகளை தேடாதீங்க. இல்லை, அது இல்லை. நான் சொல்றது தேவனிடத்தில் உள்ளது தேடுங்க. ஹலோ பிரதர், கிறிஸ்டியன்ஸ், சர்ச்சுக்கு வரவங்கள எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கிறோங்க? எதை? செட் யுவர் அஃபெக்ஷன். நல்ல வார்த்தை இருக்குது அந்த இடத்துல. பார்த்தீங்களா? செட் யுவர் அஃபெக்ஷன். பாருங்கள், அந்த வார்த்தை அருமையான வார்த்தைங்க. அந்த வார்த்தை நீங்கள் படிச்சிங்களா? செட் யுவர் அஃபெக்ஷன், செட் யுவர் அஃபெக்ஷன், செட் யுவர் மைண்ட்ஸ். எனக்கு இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் படிச்சிங்களா? செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். அபவ் இந்த இங்கிலீஷில் லெட்டர் எழுதுவாங்க, அபவ் செட் ஆல் ட்ரூ அப்படின்னு எழுதுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த பயோடேட்டா எழுதும்போது, அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் எழுதும்போது பார்த்தீங்களா, அல்லது ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போதெல்லாம் மேலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உண்மை என்று நான் உறுதி அளிக்கிறேன். அபவ் என்பது மேலே உள்ளவைகள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கை கூட்டு சொல்லுங்களேன். அதில் தூக்கம் போட்டான். என்னதுங்க? என்னது? மேலானவைகளை என்ன செய்ய சொல்கிறாங்க? நாடுங்கள். நாடுங்கள்லாம் மைண்டு. செட் யுவர் மைண்ட் ஆன் தி திங்ஸ் அபவ். மேலே உள்ளது நாடுங்க. பூ வைக்கிறவங்கள வானத்திலேருந்து பூ வருமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் நினச்சா கூட தான் நீட்டை முடிய வளர்த்துட்டு என்ன பண்ணலாம்? முடி வளராது பாஸ்ன்னு நினைக்கிறீங்களா? நினச்சா கூட என்ன பண்ண முடியும்? மலையில் கூட போட முடியும். நீங்கள் தான் போடணும் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து எதை நம்ம செய்யணுமோ அதை செய்வோம்னா அது பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ என்ன அருமையான வார்த்தை. நீங்கள் பாருங்கள், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தை படிச்சுன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், Praise be to God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us a new birth into living hope through the resurrection of Jesus Christ from the dead. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தமிழில் படிங்களா? படிங்கம்மா, தமிழில் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவுதான் இருக்கா? 3ஆம் வசனம் நான் சொன்னது. அவர் இயேசுக்கு, இந்த 4ஆம் வசனம் தமிழ்ல, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை. லிவிங் ஹோப். லிவிங் ஹோப். செத்த நம்பிக்கை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து உன் சந்ததி பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னது, அவர் எத்தனை வயசாக இருக்கும் பொழுது? 75 வயசு. அவர் குழந்தை பிறக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு? 100 வயசு. அப்போ எத்தனை வயசோ அவர் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? 25 வருடம். எத்தனை வருஷங்க? அப்படின்னா அவர் நம்பிக்கையில் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டால், செத்து போல, நம்பிக்கையை விட்டுடலை, நம்பிக்கை சோர்ந்து போல. 25 வருஷமாக
லிவிங் ஹோப். அந்த ஜீவனுள்ள தேவன் பேரில் வைத்த நம்பிக்கையில் கொஞ்சமும் குறைவில்லாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால தான் அவர் 100 வயசாக இருக்கும் போதும் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொன்னார். That's called the ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவ நம்பிக்கை, உயிருள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். ஆமென், அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க. அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? சில சமயத்தில் நம்பிக்கை செத்து போயிடும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லையா, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். அது காரணம் நம்ம ஜேர்னி போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது சில ஒவ்வொருத்தரும் பாடுகள் நெருக்கங்களாக வந்தோடனே நம்முடைய வாழ்க்கை நம்ம எதை நாடணும் என்பதை மறந்துட்டு தேவையில்லாத நாடும் பொழுது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. இல்லை சொல்லுவோமா? தூங்குறவங்களாம் ஒரு இல்லை சொல்லுவோமா? நம்ம சகோதரி ஜேம்ஸ் சொல்லுவோம். தூங்குறவங்களாம் ஒரு இல்லை சொல்லுவோமா? குட், பிரைஸ் காட். பாருங்க, இந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன அப்படின்னா 1 அதிகாரத்தின் 1வது வசனம். ஸோ believers can live out the reality of resurrection in their everyday life. lives. ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் வாழ்க்கையிலே இருக்கிறது என்கிற அந்த அனுபவத்தோடு விசுவாசிகள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் காட், அல்லேலூயா. Consider how the solar panels convert sunlight into electricity. எத்தனை பேருக்கு சோலார் ஞாபகத்துக்கு இருக்கு? என்னங்க, எத்தனை பேருக்கு சோலார் ஞாபகத்து இருக்குது? சோலார் பேனல் எப்படி அது வெளிச்சத்தை கொடுக்குது நமக்கு? சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுது? அது உள்வாங்கி கொண்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவர் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மாதிரி தான் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் உள்வாங்கிட்டு இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சோலார் பேனலை பார்க்காதவங்க மறுபடியும் போய் பாருங்கள் எப்படி லைட் எரியுது. நமக்கெல்லாம் இந்த பவர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தயாரிக்கப்பட்டுள்ளது தான் இந்த பவர் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சோலார் அப்படி இல்லை. சூரியனை விட அதிகமான வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமை என்ன பண்ண நம்ம அனுதினமோ. இப்போ மேகம் மூடிடுச்சு, சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னு சொன்னால் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்களுடைய வீட்டில் என்ன எரியாது? எதுவுமே இருக்காது. அது மாதிரி தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாதவங்களுடைய உடம்பில், வீட்டில், அவங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வெளிச்சமே இருக்காது, தேவனுடைய வெளிச்சமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சுகமாக இருக்குது தெரியுமா அங்கே காலையில் தூங்குறது? It's really amazing experience to sleeping in the morning, especially when you are sitting in the church. வீட்டில் தூங்குறதை விட சர்ச்சில் தூங்குறது மாதிரி பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவருடைய. ஏன்னா நம்ம வீட்டில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் பெட்டு, நோ கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் நாம் இங்கே வரும்போது என்ன பண்ணுறோம்? தேவ மகிமை, பாட்டு, துதி, சோத்திரம், மெசேஜ் எல்லாமே என்ன பண்ணுது நம்மளை அப்படியே வேறு அப்படியே நமக்கு நல்லதாங்க, மகிழ்ச்சிங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டால், நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வல்லமை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எப்படி அது அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறோம். எந்த எனர்ஜி? இயேசு உயிர்த்தெழுந்த அந்த எனர்ஜி நமக்குள்ளே வரணும். பிரைஸ் காட். 4வதாக ஈஸ்டர், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஈஸ்டர் என்ன பண்ணுதுன்னா வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஈஸ்டர் படிக்கலாம், வசந்த படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர், 1 Corinthians chapter 15 verse 3 and 4 படிங்க.
For what I received, I passed on to you as a first importance, that Christ died for our sins according to the scripture, that he was buried, that he was raised on the third day according to the scriptures. தமிழ்ல படிக்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின்பும் 12 தரிசனமானார். பாருங்க, இந்த 3-4 வசனங்கள் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்டர் என்பது இது வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்து விதமாக மரிப்பார், இவ்விதமாக அடக்கம் செய்யப்படுவார், இவ்விதமாக உயிர்த்தெழுவார் என்பது தீர்க்க தரிசன வசனங்கள். அப்ப ஈஸ்டர் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், நிறைவேறுகிறது. ஃபுல்பில்மெண்ட் ஆஃப் ப்ராமிசஸ் ஆஃப் ஈஸ்டர். பிரைஸ் காட். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஈஸ்டர் என்பது ஏதோ ஒரு விழா மாதிரி கொண்டாடுறது இல்லை, பண்டிகை மாதிரி நினைச்சக்கூடாது. ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு இப்படியெல்லாம் வருது, அப்படி இல்லை பிரதர் சிஸ்டர். இது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்பது தான் ஈஸ்டர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது, 24:44. He said to them, 24, Luke chapter 24 verse 44, he said to them, this is what I told you while I was still with you. Everything must be fulfilled that written about me in the law of Moses, the prophet and the Psalms. படிங்க 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் அகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கள் எல்லாம் நிறைவேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே. இதை நம்ம எக்ஸாம் பண்ணி பார்க்கணும். என்ன எக்ஸாம் பண்ணா, how Jesus resurrection fulfills Old Testament prophecies and God's promises to humanity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் மனிதர்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி நிறைவேற்றியது என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஸோ ஈஸ்டர் என்பது இஸ் நாட் எ சிம்பிள் ஃபெஸ்டிவல் டு செலிப்ரேட்டிங் பை த கிறிஸ்டியன்ஸ். அதை விட எது அப்படின்னு பார்த்தீங்களா, வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசுவை குறித்து நியாயப்பிரமாணத்திலேயும் சங்கீதத்திலேயும் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஸோ ஈஸ்டர் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, வரலாற்று பூர்வமான உண்மை. ஏதோ கிறிஸ்தவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு ஏதோ ஈஸ்டர் கொண்டாடுறாங்க, அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க, அது கிடையாது பிரதர். இது வரலாற்று பூர்வமான சத்தியம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. So highlight scripture and prophetic that point to Jesus as a Messiah. Messiah என்று இந்த முழு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா வருவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டு பெண்ணை சந்தித்த பிற்பாடு அந்த அம்மா சொன்னாங்க, மேசியா வருவார், மேசியா இதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் பேசி கொண்டு நான் தாம்மா மேசியா. அப்போ அந்த அம்மா ஓடி போய் எல்லாருக்கும் சொன்னது, நான் மேசியாவை கண்டேன், மேசியாவை நான் பார்த்தேன், அவரோடு நான் பேசினேன் என்று போய் ஊருக்குள்ள அந்த அம்மா சொன்ன பிற்பாடு தான் அநேகர் என்ன செய்தார்கள், இயேசு மேல் விசுவாசம் வைத்து அவரை பார்ப்பதற்கு வந்தார்கள். ஸோ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழுவதும் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமிக்கு வருவார் என்பதை சொல்லி, தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லி அதனுடைய நிறைவேறுதல் தான் ஈஸ்டர். அதான் இயேசு உயிர்த்தெழுந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ ஈஸ்டர் என்பது ஒரு சாதாரண பண்டிகை மாதிரி இல்லை, மற்ற பண்டிகைகளை மாதிரி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்க் ஆஃப் த ட்ரீ தட் த பியர்ஸ் ஃப்ரூட் ஈச் சீசன், fulfilling the promise of seeds planted long ago, the resurrection of fulfilled promises made in scriptures, bearing fruit on the form of salvation and hope. ஒரு மரத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா
ஏதோ ஒரு மரம் வைக்கிறீங்க, ஒரு தென்னை மரமோ மாமரமோ ஏதோ ஒரு மரத்தை வைக்கிறீங்க. அது என்ன செய்யும்? அந்த பழம் வரக்கூடிய காலங்களில் மாமரம் தன் பழத்தை கொடுக்கும். என்ன சொல்லுங்க, சீசன் வந்துடுச்சுங்க, எங்கள் மரத்தில் நல்லா பழங்கள் வந்திருக்கிறது. ஒரு தென்னை மரம் வச்சுருக்கீங்க, சீசன் வந்துடுச்சுங்க, நிறைய காய் காய்ச்சிருக்குதுங்க இல்லையா? ஒரு ஆரஞ்சு செடி வச்சுருக்குறீங்க, நல்ல பழம் வந்துருக்குதுங்க. ஏன்னா அந்த 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 ட்ரீஸ் எல்லாம் அதனுடைய காலங்களிலே அந்த கனி என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அதை போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறின பொழுது நமக்கு நல்ல கனிகளை கொடுத்து உயிர்த்தெழுந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டிருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஈஸ்டர் என்பது நமக்கு இந்த சீசன் கனி கொடுக்கிற சீசன், த சீசன் ஆஃப் பியரிங் த ஃப்ரூட்ஸ், கனி கொடுக்கிற சீசன். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் ஒரு ஈஸ்டர் உயிர்த்தெழுந்துட்டார் ஆண்டவரே என்று சொல்ல மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை போல இயேசுவின் வல்லமை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலை நோக்கி நாம் என்ன செய்யணும்? ஜேர்னி, அந்த பிரயாணத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம், எல்லாரும். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ and I appreciate you, and please pray for us. Thank you my brothers and sisters for your prayers. May God bless you continually. I finished my Easter fulfillment of the promises. I hope that this message will bring a great blessing to you. God bless you. God bless you.